போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கருணை கடல் கடவுளின் அன்பும் என்றும் ஒருங்கிணைக்கும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நமது தாய் திருச்சபை நமது தேவமாதா கன்னி மரியாவின் விண்ணேற்பு விழாவையும் இன்று நம்முடைய பாரதத்தின் சுதந்திர விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். தேசத்தின் பக்தி நமக்கு இல்லாவிட்டால் தேச துரோகியாக பல தீமைகளுக்கு நாம் இடம் வகுக்கிறோம். தெய்வ பக்தி இல்லாவிட்டால் இறைவனுக்கு விரோதமாக நம் ஆன்மாவில் பாவத்தை கட்டிக்கொள்கிறோம். தெய்வ பக்திக்கு விரோதமாகும், தேச பக்திக்கு விரோதமாகும் நாம் புரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கம் வையும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்திற்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணையை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது
கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையார் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு மனிதனின் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நாக்குகளாக மாறினும் மரியன்னையை அவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு புகழ முடியாது என்கிறார் புனித அகஸ்தீனார் அவர்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களை, குழந்தை செல்வங்களை, இணையதள நண்பர்களை மற்றும் மாதா தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும்
மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் சுதந்திர தினவிழா நல்வாழ்த்துக்களையும் குருக்களாகிய நாங்கள் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனிமையான நாளிலே நல்ல உடல் ஆரோக்கியமும் குறைவில்லாத வருமானமும் தீராத சந்தோஷமும் சிறந்த நற்பண்புகளையும் நீங்கள் பெற்றிட உங்களுக்காக வாழ்த்துகின்றோம். மரியன்னையின் பரிந்துரையும் அற்புத குழந்தை இயேசுவின் ஆசீரும் உங்களுக்கு என்றும் நிறைவாக கிடைப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மரியன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த மரியன்னையின் பெருவிழா தாய் திருவைக்கு எவ்வாறாக வந்தது என்பதை மிக சுருக்கமான வரலாற்று பின்னணியில் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது 4 மற்றும் 5ஆம் நூற்றாண்டுகளில் நாம் பார்க்கின்றோம், அவர்களுக்கு கிடைத்த சான்றுகளின்படி பைசண்டில் அரசில் அன்னை மரியாளுடைய இறப்பு தினம் மிகப்பெரிய ஒரு பெருவிழாவாக கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 5ஆம் நூற்றாண்டில் இடைக்காலத்தில் எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அர்மானிய மொழிபெயர்ப்பு வாசக நூலில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னை மரியாளுடைய பெருவிழாவாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து திரு அவையில் திருத்தந்தையாக இருந்த 12ஆம் பத்திநாதர் அவர்கள் 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் அகில உலக திரு அவை எங்கும் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவானது திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட 4 மறையுண்மைகள் கோட்பாடுகளில் ஒன்றாகும். இது விசுவாசத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்டது. எப்படி நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம், இறப்பு என்பது பாவத்தின் விளைவு ஆகும். ஆகவே அன்னை மரியாள் அமல உற்பவி என்பதால் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவளாக இருக்கின்றாள். ஆகவே அன்னை மரியாள் பாவத்தின் விளைவை முறையடிக்கின்றாள். ஆகவே அன்னை மரியாள் அமல உற்பவி என்பதும் இன்று நாம் கொண்டாடுகின்ற அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவோடு நெருங்கிய ஒரு இறையியல் தொடர்பை கொண்டுள்ளதாக அமைகின்றது. அன்னை மரியாள் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய பயணங்கள், அவருடைய சிலுவை சாவு, அவருடைய இறப்பு, திரு அவையின் பிறப்பு ஆகியவற்றில் அன்னை மரியாள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததன் நிமித்தமாக அன்னை மரியாளுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட சிறப்பு சலுகை, இறைவனால் கொடுக்கப்பட்ட சிறப்பு பரிசுதான் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதைதான் நாம் தொடக்க நூல் 5வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை, அதைத் தொடர்ந்து 2 அரசர்கள் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. ஏனோக்கும் எலியா இறைவாக்கினர்களும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மிகவும் முக்கியமாக இன்றைய நற்செய்தியில் மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற நிகழ்ச்சி நமக்கு 2 கருத்துக்களை கொடுக்கின்றது. முதல் கருத்து, அன்னை மரியாளை விட்டு கபிரியேல் வானதூதர் அகன்றவுடன் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய ஊருக்கு விரைந்து செல்கின்றார். இங்கே விரைந்து செல்லக்கூடிய வார்த்தை ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக அமைகின்றது. எப்படி இந்த வார்த்தை ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, பொதுவாக கருவுற்றிருக்கக்கூடியவர்கள் கரு உருவாகிற தொடக்கத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அதிக வேலை செய்யக்கூடாது, அதிக பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே அன்னை மரியாள் கருவுற்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கடுமையான ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்கின்றார். எதற்காக அன்னை மரியாள் கருவுற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு கடுமையான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும்? அதாவது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவருக்கு உதவி புரிந்திட செய்கின்றார். தன்னுடைய உதவி எலிசபெத் அம்மாளுக்கு தேவைப்படுகிறது என்பதை அன்னை மரியாள் உணர்ந்தவராக தன்னுடைய வாழ்வினுடைய அழைப்பு தேவைப்படுவோருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அன்னை மரியாள் இங்கே உறுதி செய்கின்றார். 2வது கருத்தாக நாம் பார்ப்பது, மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகின்றார். நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும்
மற்றவர்களுக்கு வாழ்த்து செய்தியாக, ஆறுதல் செய்தியாக, மன நிறைவை தருகின்ற செய்தியாக, ஊக்கப்படுத்துகின்ற செய்தியாக அமைய வேண்டும். ஆனால் பல வேளைகளில் நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கின்றது? பிறரை இழிவுபடுத்துகின்ற வார்த்தையாக, பிறருடைய மனதை புண்படுத்துகின்ற, காயப்படுத்துகின்ற வார்த்தையாக அமைகின்றது. பிறரை வஞ்சன எண்ணத்தோடு பார்க்கின்ற வார்த்தைகளாக நம்முடைய வார்த்தைகள் அமைகின்றது. இப்படிப்பட்ட நேர்மறையான எண்ணங்களிலிருந்து நாம் அகன்று அன்னை மரியாளைப் போல பிறரை அன்பு செய்து ஊக்கப்படுத்தி அவர்களை நல்வழியில் கொண்டு போகின்ற வார்த்தைகளாக நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அமைய வேண்டும். காலையில் விழித்தெழுந்ததிலிருந்து இரவு நாம் படுக்கைக்கு செல்லும் வரை எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம்? நமது வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கின்றதா என்பதை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். நல்ல வார்த்தைகள் நம் நாவிலிருந்து வர நம்மை நாமே பக்குவப்படுத்துவோம். பிறரையும் பக்குவப்படுத்தி அவர்களை அவருடைய வாழ்வில் ஒரு உன்னத நிலைக்கு எடுத்து செல்ல நம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு துணை புரியட்டும். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒரு பெற்றோருக்கு எப்படிப்பட்ட மதிப்பையும் மாண்பையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய போதனை வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய போதனை அன்னை மரியாளுக்கு நல்ல பெயரை மக்கள் மத்தியில் கொடுத்திருந்தாலும் அன்னை மரியாள் காதுபட மக்கள் அவரை அவதூறாக பேசினார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் அன்னை மரியாள் போற்றத்தக்கக்கூடிய ஒரு பெண்மணியான இருக்கின்றாள் என்ற பகுதி நாம் வாசிக்கப்படுகின்றது. இதை இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை பேணி வளர்ப்பதற்காக என்னென்ன பாடுபடுகிறார்கள். கருவில் இருக்கும்போதே பார்த்து பார்த்து நடக்கிறார்கள். குழந்தைக்காக கசப்பான மருந்துகளை குடிக்கிறார்கள். இரவெல்லாம் விழித்து குழந்தைகளுக்கு தன்னுடைய அன்பை பொழிகிறார்கள். பாலூட்டி சீராட்டி இரவெல்லாம் கண் விழித்து பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை போற்றி அவர்கள் எந்நாளும் அவருடைய அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணம், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை நாம் எப்படி பார்க்கின்றோம்? பல நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் உதாசனப்படுத்துகின்றோம். அவர்கள் எங்களுடைய வாழ்விற்கு ஒரு பாரமாக இருக்கிறார்கள் என்ற மனநிலையோடு தான் அதிக பிள்ளைகள் பெற்றோர்களை தனிமையாக விட்டுவிடுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் நாம் இன்று கொண்டாடுகின்ற விண்ணேற்பு அன்னையின் பெருவிழா பெற்றோர்களை அன்பு செய்யவும், அவர்களை மதிக்கவும், சமுதாயத்தில் அவர்களுக்கு உன்னதமான ஒரு இடத்தை கொடுக்கவும் அழைப்பு தருகின்றது. இந்த அழைப்பிற்கேற்ற நம்முடைய வாழ்வு முறையை மாற்றுவோம். இறை ஆசீர் பெறுவோம். ஆமீன். விண்ணையும்
ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தொருள உம்மை வேண்டுகிறோம். நல்ல மேய்ப்பனே என் இறைவா, இறை பணிக்கென நீர் தேர்ந்து கொண்ட எம் மறை பணியாளர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியினை திறம்பட நிறைவேற்றிடவும், தங்கள் இறைப்பணியில் இறுதி வரை நிலைத்திருந்து தங்கள் பணியாலும் நற்செயல்களாலும் திருச்சபைக்கு என்றும் நற்கனிகளை கொடுக்கின்றவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே எம் இறைவா, அனைத்து நாடுகளின் தலைவர்களும் அநீதி, அடிமைத்தனம் இவற்றை அழித்திட பாடுபடவும், உண்மையின் வழிதான் என்றும் நிலைபெறும் என்பதை உணர்ந்து நல்லாட்சி செய்திட வேண்டிய அருளை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் அதிபதியே எம் இறைவா, வயநாட்டில் பகுதிகளில் நிலச்சரிவில் பாதிப்பினால் அங்கு ஏற்பட்டுள்ள அமைதியற்ற நிலைமையை மாற்றி நாடுகளை ஆளும் தலைவர்கள் அறிவுத்திறனாலும் ஆக்க செயல்களாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் நீடிய அமைதியும் வளமான வாழ்வும் பெற்றிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் போல தேற்றுபவரே எம் இறைவா, எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் வருகின்ற இன்னல்கள் இடர்களின் போது உம்மை நாடி தேடவும், உம் உடனிருப்பை உணரவும், பிள்ளைகள் பெற்றோர்கள் என்றும் கைவிடாது பேணி பாதுகாத்திடவும், உம் வார்த்தைகளின்படி வாழ்ந்து பிறரை வாழ்விக்கவும், தேவையான அருளையும் ஆற்றலையும் நல் ஞானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடைக்கலமும் அரணுமானவரே எம் இறைவா, தன்னார்வ மனம் கொண்டு உழைக்கும் நல்ல உள்ளங்கள் தங்கள் துன்பத்தில் துவண்டு விடாமல் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்தி இறைவார்த்தையின் வழியில் துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் பெற்றிடவும், இந்திய நாட்டில் அனைவரும் சுதந்திர காற்றை சுவாசித்திடவும், இயற்கை வளங்களை பாதுகாத்திடவும் ஒற்றுமையுடன் உழைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாற்றுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியா
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானத்தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோ பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வரல நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீர்
விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மீட்பு அளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.